سيد ولد آدم தாவர்கள் எல்லாம் வந்த அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நம்ம உயிரினும் மேலான கருணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் பிரபாவத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரம செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் செய்வானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் நமது உயிரினும் மேலான கருணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நினைவு கூர்ந்து பார்க்கிற பாக்கியமான ரபியுல் அவ்வலின் வசந்த காலத்தில் நாம் அமைந்திருக்கிறோம். இங்கே அல்லாஹ் எதை பேச வைப்பானோ அதை நமது வாழ்க்கையாக எழுப்ப அதன்படி நடக்க தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக அரங்கில் தங்களை முகவரிப்படுத்துகிற போது அந்த சய்யிது உலுதி ஆதம், மனித குலத்தில் நான் தலைவராக இருக்கிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் நானே தலைவர் என்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு மாத்திரமல்ல, சய்யிது உலுதி ஆதம் என்கிறார்கள். மனித குலத்திற்கே தலைமை என்கிறார்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளிலிருந்து உலகம் நிறைவு காலம் வரையிலும் தோன்றுகின்ற மனித இனத்திற்கு நான் தலைவர் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமை பண்புகள் என்று சிலது இருக்கு. தலைமை பண்புங்கிறது எல்லாருக்கும் வரணும். எல்லோரும் தலைமைக்கு சொந்தமாகிறோமா அப்படிங்கிறத நம்மகிட்ட அந்த பண்புகள் உருவாக்குவதை வைத்தே முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவர்களும் தலைவர்களாக ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, நம்ம தலைவர் ஆகணும். தலைவராகணுங்கிற ஆசை கிட்டத்தட்ட பல பேருக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம் ரேஷன் கார்டுலையாவது வீட்டுடைய தலைவருங்கிற பேரை பெறணுங்கிற எண்ணமாச்சு இருக்கும். அப்படியெல்லாம் தலைமைத்துவம் என்பது ஒரு பெரிய நசீபு தான். மார்க்கம் அதை வரவேற்கிறது. அதன் மீது உள்ள மோகங்களை தவிர்க்கிறதே தவிர தகுதி வாய்ந்த தலைமைத்துவம் மார்க்கம் வரவேற்கிறது. இங்கே வீட்டில் தலைவராக நாம் இருக்கிறோம். நமது குடும்ப தலைவர்கள், சமூகத்தினுடைய தலைவர்கள், மொஹல்லாக்களின் தலைவர்கள் என்று அந்த தலைமைத்துவங்கிற பட்டியல் நீளும். ஆனால் தலைமை பண்புகள் என்று சிலது இருக்கிறது. அந்த பண்புகள் உடையவர்கள் தான் தலைமைத்துவத்திலே அவர்கள் மிகச்சரியான முத்திரையை பதிக்க முடிகிறது. தலைமைத்துவத்திலே சரியான முத்திரையை பதிக்க யாரால் முடிகிறது? அந்த பண்புடையவர்கள். இல்லை என்றால் குடும்ப தலைமைத்துவத்தில் கூட தோற்று போய்விடுகிறார்கள். குடும்பத்தில் கூட அவர்கள் டம்மியாகவே ஆக்கப்படுகிறார்கள். அவர்களின் தலைமை குடும்பத்திலே செல்லுவதில்லை. நிறைய குடும்பத்தினுடைய தலைவர்கள் சொல்வார்கள், வீட்டில் எனக்கு யாரும் கட்டுப்படுவதில்லை, மனைவியும் கட்டுப்படுவதில்லை, பிள்ளைகளும் கட்டுப்படுவதில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தலைமை பண்புகளில் உங்களிடத்தில் பலகீனம் இருக்கிறது. நம்மிடத்திலே தலைமை பண்புகள் என்பது அது கட்டாயம் வர வேண்டும். அந்த பண்புகள் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்பதை தாண்டி அந்த பண்புகளில் தங்களை வாழ வைத்தார்கள். ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகத்தான தலைமையை தங்கள் வாழ்க்கையிலே வைத்தவர்கள். அதற்கு பல்வேறு பண்புகளை தருவார்கள். இங்கே நான் வரிசைப்படுத்துகிற போது இந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் யோசிப்பதோடு கொண்டு வர வேண்டும். நம்ம என்ன தலைமைக்காக போகிறோம்? இல்லை, நம்முடைய வீட்டுக்கும் நாம் தலைமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நமது வீட்டிலே சூழ்நிலைகள் சரியாகணும்னா நம்மிடத்துல தலைமைத்துவத்தினுடைய அந்த தகுதி இருக்க வேண்டும். அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நாட்டுக்கும் தலைமையாகிறவர்களும் சமூகத்திலும் மொஹல்லாக்களிலும் தலைமைத்துவத்துக்கு வருபவர்களும் அந்த பண்புக்கு மகத்தான
இடத்தை பெற வேண்டும். முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் பண்பு, தலைமைத்துவத்திற்கான நிறைய பண்புகள் இருக்கிறது. நான் இன்றைய தினம் பேசுவேன், மீண்டும் வாய்ப்புகள் இருந்தால் நாளையும் தொடருவேன். காரணம், இந்த பண்புகள் சமூகத்தில் வர வேண்டும். இந்த சமூகத்தில் ஒவ்வொரு குடிமகனும் இந்த சமூகத்தை ஆளுமைப்படும் தகுதியை பெற வேண்டும். ஆளும் தகுதி ஒவ்வொருவர்களுக்கும் வரணும். நம்ம ஆளும் தகுதியை விட்டு வெளியில் வந்தது இன்றைக்கு நிறைய சோதனைகளை நாடு தழுவிய அளவில் நாம் சந்திக்கிறோம். நமக்குள்ளே ஆளும் தகுதி இருக்கிறது, அந்த தகுதியை நம்ம வெளியில கொண்டு வரணும். அல்லாஹ் மிகச்சிறந்த ஆளுமை உடையவர்களாக இந்த சமூகத்தை ஆக்கி வைப்பார். அதில் முதல் தகுதி அனைவர்களையும் அரவணைத்துக் கொள்ளும் தகுதி. அந்த பண்பு அனைவர்களையும் அரவணைக்கணும். தலைமை யார்கிட்ட இருக்குமோ அவங்க தனக்கு கீழே உள்ளவங்களை முதல்ல அரவணைக்க பழகணும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றது, எல்லாரையும் தனக்கு அனுசரணையாக மாற்றுவது. அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குதுங்கிறது பின்னால். எல்லாரும் ஒரே மாதிரி ஆளா இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற 4 பிள்ளைங்களும் ஒரே குணத்தில் இருப்பது இல்லை. 4 விரல்களை போல. பூக்கள் எல்லாருக்கும் பேரு பூதான். அது எந்த கலர்ல இருந்தாலும் பூங்கிறதுல, பூக்கள்ங்கிறதுல பேர் ஒண்ணுதான். ஆனா எல்லாம் ஒரே மனமுடையதல்ல. பூக்களில் அனைத்திற்கும் ஒரே மனம் இருப்பதில்லை. அதேபோல் நம்முடைய பிள்ளைகளிலும் குணங்கள் மாறுபட்டு இருக்கும். ஒரு பிள்ளை கொஞ்சம் வேகப்படுற பிள்ளையா இருக்கும், இன்னொரு பிள்ளை ரொம்ப சாஃப்டா இருக்கும். சில பிள்ளைங்க எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைக்க தெரிந்தவர் தான் தலைமைக்கு தகுதி என்று வாழ்ந்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்கள் வந்தபோது அரவணைத்துக் கொண்டார்கள், கிறிஸ்தவர்கள் வந்தபோது அரவணைத்துக் கொண்டார்கள், மக்காவின் முஷ்ரிக்கீன்கள் வந்தபோது அரவணைத்துக் கொண்டார்கள். நீங்கள் அன்னலாரின் வாழ்க்கை நெடுக பாருங்கள். நபி பெருமானாரை சந்திக்க வந்தவர்கள் பல மனோபாவம் உடையவர்கள். எதிர்க்க வந்திருக்கிறார்கள், தாக்க வந்தார்கள். இன்னொரு பக்கம் குதர்க்கமான கேள்வி கேட்பதற்காக வந்தார்கள். யாரையும் நபி அவர்கள் தீய பார்வை கொண்டு பார்த்ததில்லை, தீய பார்வை கொண்டு பார்த்ததில்லை. நபியை தாக்க வருகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களை அரவணைத்த போது தாக்க வந்தவர்கள் தாங்கி பிடித்தார்கள். தாக்க வந்தவர்கள் தாஹா நபியை தாங்கி பிடித்தார்கள். இந்த தீனை தூக்கி சுமந்தார்கள். அரவணைப்பு குணம். பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிரிகள் சில பேர் வந்தபோது நாங்கள் கொஞ்சம் வணங்கணும்னு சொன்னாங்க. எங்கள் மஸ்ஜிதிலேயே வணங்குங்கள் என்றார்கள். அபிப்பிராயம் எல்லாம் இல்லை, இங்கே உங்கள் வணக்கத்தை நிறைவேற்றுங்கள். பள்ளிவாசலிலே அனுமதிக்கிறார்கள். அந்த அரவணைப்பு நீங்க நல்லா சிந்திக்கணும். அங்கே இருந்த பல பாதிரிகளின் இதயத்தை மாற்றியது. ரொம்ப தகுதியானவர்களாக நபியை பார்க்க வைத்தது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரவணைப்பை கொண்டு தங்களுடைய தலைமையை பல கட்டங்களிலே நிரூபிக்கிறார்கள். அப்போ நாம அந்த பழக்கங்களை கொண்டு வர வேண்டும். அந்த அரவணைப்பு தன்மை நமது வாழ்க்கையிலே எப்போதும் இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் அரவணைப்பு தன்மை உள்ளவங்கிட்ட எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம தலைமையில் இருக்கிறோம்னா 1000 பிரச்சனை வரும், 1000 பேருடைய சந்திப்பு இருக்கும். நம்ம கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்களும் சந்திப்பாங்க. டென்ஷன் ஆகக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, அவங்களை அவாய்ட் பண்ணக்கூடாது. அவாய்ட் பண்றோம் அப்படின்னா, டென்ஷன் ஆகிறோம்னா, உணர்ச்சி வசப்படுறோம்னா தலைமைத்துவத்தினுடைய தகுதியை இழக்கிறோம்னு அர்த்தம். சில பேரை நான் சந்திக்க அவாய்ட் பண்றேன்னா அது தலைமைத்துவத்துக்கு தகுதி அல்ல. அவங்கள சந்திச்சு பேசுங்க, என்ன பேசுறாங்க. அப்ப அரவணைப்பு அந்த தன்மை என்பது கொள்கை சார்ந்தவர்கள் மாத்திரம் அல்ல, நமக்கு சாதகமானவர்களை மாத்திரம் அல்ல, எல்லோரையும் அரவணைக்கிற பண்புகள் நமக்கு இருக்கணும். நம்ம வீட்டிலையும் அப்படிதான் பல தன்மை உள்ளவங்க இருப்பாங்க. நம்ம கூட பிறந்தவர்களே ஒருத்தர் நம்மளுக்கு மாத்தமா நடப்பார், நமக்கு எதிராகவே இருப்பார். நமக்கு எப்போ மாத்தமா நடக்கலாங்கிற வாய்ப்பை தேடுவார். அவரையும் கூட அரவணைச்சு வச்சுக்கிறோம், அவருடைய கருத்தையும் அங்கீகரிக்கணும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தர்பாருக்கு ஒரு முறை ஒருவர் வருகிறார். சஹாபிகள் எல்லாம் அவரை தடுக்கிறாங்க, உள்ள விடக்கூடாதுங்கிறாங்க, விடமாட்டோங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் மோசமானவர், இவராக தகுதியற்றவர். விடல. மதீனா வந்திருக்கிறார் மக்காவிலே இருந்து. சஹாபாக்கள் தடுத்துட்டாங்க, சொல்லிட்டாங்க, நாயகமே ஆகத்தரம் இல்லாதவர், காலமெல்லாம் ஈமானுக்கு எதிராக நின்றவர், இஸ்லாத்துக்கு எதிராக நின்றவர்,
உங்களை தாக்குவதற்கு கூட அவர் தயாரா இருப்பார். அனுமதிக்க மாட்டோம் என்று சஹாபாக்கள் தடுத்துட்டாங்க. எந்த அளவிற்கு வீரம் சொரிந்த உமர் அவரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்கண்ணா, அவரை உள்ள வர சொல்லுங்க. மக்காவிலிருந்து வந்திருக்கிறார் சந்திப்பதற்கு. ஒரு மைல் அல்ல, மக்காவிலிருந்து மதீனா வந்திருக்கிறார். நபியை சந்திக்கணும்னு உள்ள வருகிறார். அவரிடத்தில் இருந்த தீய தன்மைகள், விரோத போக்குகள், எப்பவும் ஈமானுக்கு எதிராகவே இருந்தவர். எல்லா சாபிகளுக்கும் தெரிகிறது, நபிக்கும் தெரியும். யாரும் அனுமதிக்கல என்னவோ நபி உள்ள வர சொன்னார். ஆனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தனியாக விடவில்லை. ஹஸரத் உமர் சொன்னாங்க, இவர் ஒரு நாய்க்கு சமம் என்றார். நாய்க்கு சமம், சும்மா சொல்லல. எப்படிப்பட்ட நாய்? மனிதர்களை கீறி கிழிக்கின்ற நாய்க்கு சமம். அவரை நான் விடமாட்டேன்னு சொல்லி கையை பிடிச்சி கொண்டு வர்றாங்க. அந்த பிடி, ஒரு நாள் இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா நம்ம பிடியை தாண்டி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிடித்து கொண்டு வந்தாங்க நபியின் தர்பாருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் விட்டுருங்கன்னா உட்கார வச்சாங்க. என்ன விஷயம் பேசுகிறாங்க? அவர் மனசு பாதி மாறி போச்சு. இல்லை உங்களை சந்திக்க வந்தேன், அப்படி வந்தேன், இப்படி வந்தேன்னு சொன்னாங்க. பெருமானார் கேட்குறாங்க, அப்போ சந்திக்க தான் வந்தீங்க, பரவாயில்ல, ரொம்ப ஆனந்தப்படுகிறேன், வாழ்த்து சொல்கிறேன். உள்ளே ஒரு கத்தியை விஷத்தோடு மறைத்து வைத்திருக்கல, எதற்குன்னு கேட்டாங்க. விஷம் தோய்த்து ஒரு கத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவர் வரும்போது நபியை கொலை செய்யணும்னு சொல்லி கத்தியில விஷத்தை தேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறார். பெருமானார் கேட்கிறாங்க, விஷம் தோய்த்த கத்தி உள்ளே இருக்கிறது, அது எதற்கு என்று கேட்டபோது அவர் துடித்து போனார், ஆடி போனார். அவர் சொன்னார், நபி அவங்க இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன், நீங்களும் சஃபானும் காபத்துல்லாஹ்வுடைய திண்ணையில் இருந்து பேசினீர்களே, நபி அவர்களை போய் நீ கொன்று வா, உன் குடும்பத்திற்கு நான் பொறுப்பு என்று அவர் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் உண்டா? அவர் உடனே நபியுடைய கையை பிடித்து கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டார். அவர் சொன்னார், உங்களை கொலை செய்ய தான் வந்தேன், மக்காவிலிருந்து பயணமாகி வந்தேன். சஹாபிகள் யாரும் என்னை விடவில்லை, நீங்கள் உள்ளே வர சொன்னீர்களே. அந்த நேரத்தில் பாதி மனசு மாறியது. இரண்டாவது, நான் கத்தியை மறைத்து வைத்தது நீங்க கண்டுபிடிச்சா கூட பரவாயில்லை, அந்த கத்தியில் விஷம் இருக்கிறதுன்னு சொன்னீங்களே, அப்போது எனக்கு மனதில் இன்னும் அழுத்தமானது. நானும் சஃபானும் மக்காவின் திண்ணையில் பேசிய போது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, அந்த செய்தியை சொன்னீர்களே, நீங்கள் சத்தியமான நபி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல கவனிச்சுக்கிறணும். எதிரியை கூட அரவணைத்த அண்ணல் என் பெருமான் எத்தனை தலைமை தகுதியை பெற்றிருந்தார். கொலை செய்ய வந்திருக்கிறார்ங்கிறத சஹாபிகளை விட நபிக்கு தெரிகிறது. அவர் விஷத்தோடு வருகிறார், விஷம் தோய்த்த கத்தியை கொண்டு வருகிறார். அவரை பேசி அனுப்பி வச்சிருக்காங்க. எப்படி? நீ போய் ஒரு கால் மாட்டிக்கிட்டா உன் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு என்று சில பேர் பொறுப்பு வேறு எடுத்திருக்கிறாங்க. உள்ள விடுகிறாங்க பெருமானார். அவங்களுக்கு தெரியும், நம்மை தாக்க வந்தவனை கூட நாம பகையா பார்க்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, இதுபா பில்லத்தி அஹ்சன் இதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலியுன் ஹமீம். நாயகமே, நீங்கள் எப்படி நடங்கள், தீமை செய்தவருக்கு நன்மை செய்யுங்கள், எதிரியும் நண்பனாக மாறுவான் என்று அல்லாஹ் சொன்னான். தீமையை செய்தவருக்கு கூட நன்மையை செய்யுங்க, எதிரி நண்பனாகணும். நம்ம இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அதுதான். ஒரு அழகான தலைமையின் அடையாளம், நம்ம எதிரிகளை கூட அரவணைக்கிற பழக்கம் கொண்டு வரணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அப்படி அரவணைச்சா யாரும் நம்ம கையை விட்டு வெளியில போக மாட்டாங்க. அதற்கு அழகிய முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது, சாதாரண மக்கள், நம்ம கீழே இருக்கிறவங்க, நம்ம தலைமைக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சாதாரணமான ஆளுங்கிறது இல்லை. அதில் யாராவது நம்மள்கிட்ட ஒரு யோசனை சொன்னால், ஏதாவது செய்தி சொன்னால், ஏதாவது கருத்து சொன்னால், அதற்கு காது தாழ்க்கிற தகுதியை நம்ம உண்டாக்கிக்கிறணும். யார் கருத்து சொன்னாலும் கேட்குறவங்களா இருக்க தலைமைக்கு இருக்கிற ரெண்டாவது அடையாளம். நம்ம தலைவர் இவன் என்ன நம்மகிட்ட பேசுறது, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, யார் வந்து பேசட்டும், நம்ம உட்கார்ந்து கேட்கணும். நம்முடைய தலைமையை தீர்மானிக்கிற தகுதி அது.
நம்ம பிள்ளைங்க கூட நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்கணும். நமக்கு தெரியும் இந்த ஆள் நமக்கு ஒத்து போக மாட்டார், அவர் சொல்றார் உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேச வேண்டியிருக்கு, கேட்கணும். சாதாரணவங்களுடைய கருத்தையும் கேட்கிறவராக இருப்பாரையானால் அவர் தகுதி தலைமைத்துவத்திற்கு இரண்டாவது அடையாளம் என்று எழுதுகிறார்கள். நம்ம கீழே இருக்கிறவங்களுடைய அவங்க எல்லாம் பிரச்சனை சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், கேட்காரு, சரி அப்புறம் பேசுறேன், தட்டி விடாதீர்கள். அவனை மதிக்காம விட்டுறாரு. அவன் அப்பாவி சாதாரண ஆளு, அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தெல்லாம் இல்லை. அவர் சொல்றாரு கேளுங்கள். மக்காவினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு வர்றாங்க. வர்ற வழியில் ஒரு இடத்துல டென்ட் போடுறாங்க, சரக்கு பூரா இறக்கிட்டாங்க. டென்ட் வர்ற வழியில் ராத்திரி இங்கே தங்கிடுவாங்க. இரவுல பொதுவாக சொன்னாங்க பெருமானா, இரவுல பயணம் செய்யாதீங்க, இரவனுடைய கடைசி பகுதியில் கொஞ்ச நேரம் படுக்க சொல்லுவாங்க. அப்படி டென்ட் போடுறாங்க தங்குறதுக்கு. ஒரு சஹாபி, அவரை பற்றி ஹதீஸில் பேரு கூட குறிப்பிடப்படவில்லை, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருகாமையில் வருகிறார். டென்ட் போடுவதற்கான பொருள்களை இறக்கி வச்சாச்சு, டென்ட் போடுறதுக்கு ஆட்கள் தயாராகிட்டாங்க, தூண்களை கொண்டு வைக்க போறாங்க. அவர் நபியினுடைய பக்கத்தில் வருகிறார், லக்கேஜ் எல்லாம் எடுத்து கீழே போட்டாச்சு, ரொம்ப பெரிய வேலை. அவர் வந்து கேட்டார், நாயகமே இந்த இடத்துல தங்கணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உத்தரவா அல்லது யதார்த்தமா அங்கே தங்கிடுவோமே நேரம் ஆயிட்டுன்னு தங்குறீங்களா என்று கேட்டார். பெருமானார் உடனே சொன்னாங்க, இது நான் யதார்த்தமா எடுத்த முடிவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லை. இந்த இடத்துல தங்கணுங்கிறது தாங்கள் யதார்த்தமாக எடுத்ததா, அது அல்லாஹ்வுடைய முடிவா? இல்லை யதார்த்தமா எடுத்ததுன்னா. அவர் சொன்னார், அப்படியானால் எனக்கு ஒரு யோசனைப்படுது, இந்த இடத்துல நம்ம தங்குறதை விட இங்கிருந்து புறப்பட்டு அந்த பக்கமாக ஒரு இடம் இருக்குது, அது எல்லாருக்கும் ரொம்ப சேஃப்டியானது, அங்கே போய் நம்ம இந்த இரவை தங்கினா அது பாக்கியமாக இருக்கும் என்று சொன்னார். அவர் யாரு? அவர் பேர் இல்லை, ஒரு பிரபலியமான மனிதரும் இல்லை. எப்போ சொல்கிறார்? டென்ட் போடுவதற்கான ஜாமான்களை இறக்கி கீழே போட்டாச்சு, டென்ட் போடுகிற பணியிலே சில பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கேட்டுட்டு உடனே சொன்னாங்க, டென்ட் போடுறவங்களை நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க, நாம அங்க போயிடுவோம், அதோ அங்க ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் பொருத்தம் என்றார்கள் பெருமானார். இவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. இது தலைமைக்கான மிகப்பெரிய தகுதி. நம்ம அடிமை, நம்ம வீட்டில் வேலை பார்க்கிறவர் ஒரு யோசனை சொன்னா கூட அதை காது கொடுத்து கேட்கணும். நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றோம் இல்லைங்கிறது பின்னால கேட்கணும், கொஞ்சம் செவி தாழ்த்தணும். செவி தாழ்த்துகிறோமா நம்மகிட்ட தலைமை பண்பு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது தலைமை பண்புக்கு தகுதி இல்லை. நம்ம தலைவராக நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல, தலைமை பண்பு என்று சிலது இருக்குது, அதை நமக்கு சொந்தமாக்கணும். எது நம்மகிட்ட இதெல்லாம் நீங்க தொகுத்துக்கணும், நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். முதல்ல நம்ம குடும்பத்துக்கு தலைமை வகிக்கிற தகுதியை பெறணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அப்போ நம்ம மனைவி சொன்னா கூட கொஞ்சம் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். சில பேர் சொல்லுவாங்க, எத்தனை தடவை கூப்பிட்டாலும் இந்த மனுஷனுக்கு காதில் விழவே செய்யாது. பொம்பளைங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை, எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு காதில் விழாது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, வாப்பா எதை கேட்பார், நம்ம எதை சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அப்படி பழகாதீர்கள். நம்ம சொன்னா வாப்பா கேட்பார், நம்ம சொன்னால் தகப்பனார் கேட்பார், நம்ம ஏதாவது சொன்னால் நம்முடைய கணவர் கேட்பார். அப்ப கேட்கிறவர்களாக நீங்கள் இருங்கள். அது ஒரு பெரிய தகுதி, தலைமைத்துவத்தினுடைய தகுதி. அதுல கூடுதல் குறைவை விடலாம், ஏற்கலாம், ஏற்காம போலாம். முதல்ல செவி தாழ்த்துவது. பெருமானார் புறப்படுங்கன்னாங்க. இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, லக்கேஜியை பூரா எடுத்தாங்க, இங்க கீழே இறக்கிற சரக்குகளை தூக்கி போட்டு கட்டி இங்க இருந்து புறப்பட்டு அங்கே சென்று அங்க போய் டென்ட் போட்டாங்க. டென்ட் போடுறதுக்கு இறக்கி டென்ட் போட்ட போது வானவர்கள் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல தாங்கள் தங்குவதை அல்லாஹ்வும் பிரியப்படுகிறான். அது அதற்கு ஜிப்ரீல் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, அங்க இல்ல, இங்க தாங்க வந்து தங்க போறீங்களே, இந்த இடத்தில் தாங்கள் தங்குவதை அல்லாஹ்வும் பிரியப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு சாதாரண தன்னுடைய தோழர்களுடைய அந்த வார்த்தையை சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிதாழ்த்தி ஏற்றுக்கொண்ட போது அதற்கு அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பெரிய அங்கீகாரம் இருந்தது. எனவே தலைமைத்துவத்திற்கான இரண்டாவது பண்பு, முதல்ல யாரு சொன்னாலும் கேட்கிறவங்களா இருக்கணும். நடைமுறைக்கு எடுக்கலாம், எடுக்காம போலாம், அது பின்னால. மூணாவது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சிந்தனையாளர்களாக இருக்கணும். ஒரு
தலைவர்னா அவர் யாருன்னா அவருக்கு கீழே இருக்கிற, அவருடைய ஆலோசனையில் இருக்கிற, அவருடைய அமைப்பில் இருப்பவங்க சிந்தனைக்குரியவர்களை வச்சுக்கிறணும். நல்ல சிந்தனை தெளிந்தவங்க, நல்ல விஷயங்களை சொல்றவங்க, அப்பப்போ ஆலோசனை கொடுப்பவங்க, ஆலோசனைகள்ல கருத்து சொல்றவங்க, அவங்க நமக்கு பின்னால இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். யாரை சிந்தனையாளர்னு நினைக்கிறதுன்னு தெரியல, யாரை நம்முடைய அவையில் உட்கார வைக்கிறது தெரியல. ஆனால் குறைந்த அளவிற்கு ஓரளவுக்கு யோசனை உள்ளவர்களோடு அவருடைய நடைமுறை இருக்கணும். கானூமா அஹ்லுல் ஃபிக்ர்னு வருது, சிந்தனையாளர்களின் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்த போது அவங்களை சுற்றி இருந்தவங்க பல சந்தர்ப்பங்களில் அழகான யோசனைகளை சொன்னாங்க. அந்த யோசனைகள் இஸ்லாத்தினுடைய வெற்றிக்கு தீர்மானமாக அமைந்த, இஸ்லாத்தின் வெற்றிக்கு விதை விதித்த. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. பெரிய நெருக்கடி காலம், ஹந்தக்குடைய நேரம், நீங்க நல்லா சிந்திக்கணும். ஹந்தக்குடைய நேரம், மதீனாவில் இருந்து ஒரு பெரிய படை புறப்படுது. அதுக்கு ஏற்பாடு செய்தது யாரு? மக்காவில் இருந்து புறப்படுது படை. ஏற்பாடு செய்து மதீனாவாசிகள், நம்ம கூட இருக்கிறவங்க, மேலே இருக்கக்கூடிய யூதர்கள். இவங்கெல்லாம் யாரு? நம்மகிட்ட ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. எப்போதும் உங்க பின்னால நிப்போன்னு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. எப்போதும் உங்க பின்னால நிப்போன்னு ஒப்பந்தம் செய்திருக்காங்க. உங்களுக்கு எதிராக யார் வந்தா நாங்க உங்களோடு நிப்போன்னு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. அப்படி ஒப்பந்தம் செய்த இந்த யூதர்கள் இங்கிருந்து மக்கா சென்று மக்காவில் இருக்கிற தலைவர்களை, பெரிய ஆட்களை, எல்லா கூட்டத்தையும் சந்திச்சு நீங்க ஒரு பெரிய படை புறப்பட்டு வாங்க. எப்படிப்பட்ட படை? மதீனாவில் இருக்கிற முஸ்லீம்களை விட பன்மடங்கு படையா நீங்க வந்துட்டீங்கன்னா நாங்க மதீனாவை சுற்றி இருக்கிற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களும் நாங்களும் சேர்ந்து மொத்தமா இந்த சமூகத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை போய் கொடுத்து பெரிய பெரிய தலைவர்கள் இங்கிருந்து அங்க போய் பேசி, யாரு நம்ம கூட ஒப்பந்தம் செய்து நம்மகிட்ட சாதகமா இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்க தோல் கொடுப்போம், யாராவது எதிரி வந்தாங்கன்னா நாங்க உங்க பின்னால நிற்போம், அப்படியெல்லாம் சொல்லி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டவங்க எவ்வளவு பெரிய துரோகம் செய்யறான் பாருங்க. மக்காவோட போய் ஒரு பெரிய படையை தயார்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் புறப்பட்டு வாங்க, நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க இங்க இருந்து வர்றீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா அந்த கூட்டத்தை இல்லாமல் ஆக்கிறனா. உலகத்துல ஒவ்வொரு காலத்திலையும் இந்த சமூகத்தை இல்லாமலாக்க பல முயற்சிகள். அல்லாஹ்வுடைய பெரிய ஏற்பாடு. கியாமத் வரைக்கும் நம்ம இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. கியாமத் வரைக்கும் நாம இருக்கணும். நீங்க நல்ல தைரியம், மனசுல ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும் அல்லாஹ் மேல. ஒவ்வொரு காலத்திலையும் நம்மளை மொத்தமா க்ளோஸ் பண்றதுக்கான முயற்சி நடந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு காலத்திலையும் அந்த முயற்சி அல்லாஹ் வெற்றி பெற வைப்பதே இல்லை. இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் வெற்றி பெற வைக்க மாட்டான். எந்த காலத்தில் வெற்றி பெறாது. கியாமத் வரைக்கும் மூமின்கள் வாழணும். அது அல்லாஹ்வின் சுன்னத். அவனை எதிர்த்து எந்த தீர்மானத்தை யாரும் பாஸ் பண்ண முடியாது. அல்லாஹ்வை எதிர்த்து பெரிய கூட்டத்தை, இது எப்படி ரகசியமா நடக்குது? நம்மகிட்ட ஒப்பந்தம் செய்திருக்கிறதுனால இந்த செய்தி வெளியில தெரியக்கூடாது என்று மக்காவில் போய் ஏற்பாடு செய்து பெரிய திட்டங்களோடு ஒரு பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட மக்காவில் வரலாறு காண முடியாத அளவிற்கு பத்ர்ல 300 பேர் நம்ம இருந்தவங்க 1000 பேர் வந்தாங்க. உஹதுல 3000 பேர் வந்தாங்க. இப்போ ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பெரிய கூட்டத்தை திரட்டி அவங்க கொண்டு வந்த கூட்டம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 10,000 பேர்கள். நாம மொத்தமே 3000 பேர் தான் உட்கார்ந்துருக்கோம். மதீனாவில் நம்ம 3000 பேர் இருக்கிறோம். 10,000 பேர் இவங்க நாங்கள் இங்கிருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. எல்லா கூட்டமும் மக்காவில் இருக்கிற சின்ன சின்ன கபீலாவில் 100 பேர், 200 பேர், 300 பேர், இவங்க அவ்வளோ பேர் மதீனா உள்ள வந்தாங்க. மேல இருந்து எதிரிகள் கீழே இறங்கினாங்க யூதர்கள். மதீனாவில் இருக்கிற நம்ம யாரையும் எதுவும் செய்ய முடியாது, நம்ம யாராலும் அவங்களை எதிர்க்க முடியாது. இந்த நேரத்தில் அல்லாஹ் அறிவிச்சுட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, நபியே இப்படி ஒரு பெரிய திட்டம் நடக்குதுட்டான். அடிக்கடி பெருமானார் சொல்வாங்க, ஏத்தீனி கபரு சமா, எனக்கு வானலோக செய்தி வந்து கொண்டிருக்கும். நம்ம எல்லாம் மறைஞ்சிருக்குதுன்னு நினைச்சுக்கிடுவோம். வானலோக செய்தி வருகிறது. என்ன திட்டம் போட்டாலும் அவன் அறிவிப்பான் எனக்கு. இன்றைக்கும் அல்லாஹ் எந்த திட்டங்கள் நடந்தாலும் சில சாலிஹீன்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறான். அந்த செய்தி உலகத்தில் எப்போதும் மறைக்கப்படாமல் பரவி கொண்டிருக்கும். அது அல்லாஹ்வுடைய சுன்னத். அது இங்கே பெருமானாருக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். சஹாபாக்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் மஷ்வரா கேட்கிறாங்க, என்ன பண்ணுவோம்? பெரிய கூட்டம் மக்காவில இருந்து மொத்தமும் காலி பண்ணி வர்றாங்க, இங்க மேல இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் எப்படி எதிரிகளை நாம சந்திக்கிறது? பயமெல்லாம் மக்காவை காலி பண்ணிட்டு வர்றாங்க.
பெரிய கூட்டமாக வர்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம அவங்களை எதிர்கொள்றது, மஷோரா கேட்குறாங்க. தோழர்களில் சிந்தனையாளர்கள் சல்மானுல் பாரிசி கொடுத்தார். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கள் பாராசீகத்தில் பழக்கம் இருந்துச்சு, எதிரிகள் வர்றாங்கன்னா ஊரை சுற்றி பெரிய அகல் தோண்டிடுவோம், பெரிய குழி தோண்டுவோம். அந்த குழிக்கு நிபந்தனை ஒன்னே ஒன்று நிபந்தனை தான், ஆழமாக இருக்கணும். எப்படிப்பட்ட ஆழம், மேலிருந்து ஒருத்தர் கீழே குதித்தால் அவர் மேலே ஏற முடியாத அளவுக்கு ஆழம் இருக்கணும், அகலம் இருக்கணும். எப்படி அகலம், அங்கிருந்து அவங்க குதிரை இந்த பக்கம் தாவ முடியாத அளவுக்கு அகலம் இருக்கணும், அங்கிருந்து குதிரை இங்க தாவ முடியாத அளவுக்கு அகலம். ஆழம், குதிரையை கீழே இறக்கணும்னா மேலே ஏற்ற முடியாது, மேலே ஏற்ற முடியாத ஆழமும் தாண்ட முடியாத அகலம் உள்ள குழியை தோண்டிடுவோம். எவ்வளவு தோண்டணும், மதீனாவை சுற்றி தோண்டிடும். பெருமானார் இறக்கி விட்டுட்டாங்க சஹாபாக்களை. இங்கே நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு தலைமைக்கு மகத்தான தகுதி, அவர்களை சுற்றி இருப்பவர்கள் சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும், நல்ல ஆலோசனை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்திலும் பதட்டம் பெறாதவர்களாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்ப நம்ம சிந்தனையாளர்களோடு பழகணும். முதல்ல சிந்தனையாளர்களை கையில வச்சுக்கிறணும், அறிவார்ந்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கணும். எல்லாமே நமக்கு தெரியும் என்று நினைப்பது ஒன்றுமே தெரியாது என்பதற்கான அடையாளம். எல்லாமே தெரியும் என்று நினைப்பது ஒன்றும் தெரியாதவர்களுக்கான அடையாளம். மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கணும். அல்லாஹ் சொன்னான், நாயகமே உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஷாவிருகும் பில் அம்ரு, உங்க தோழர்கள் சிந்தனையாளர்களிடத்தில் நீங்க ஆலோசனை செய்யுங்கள் என்றான் அல்லாஹ். ஆலோசனை செய்யுங்கள். யாரிடத்திலே? சிந்தனையாளர்களிடத்தில், உங்கள் தோழர்களிடத்தில். இங்கே சல்மானுல் பாரிசியினுடைய அந்த மகத்தான அந்த கருத்தை அல்லாஹ்வுடைய நபி ஏத்துக்கிட்டாங்க. நீண்ட வரலாறு, அவ்வளவுத்தையும் நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏத்துக்கிட்டாங்க, குழியை தோண்ட இறக்கிட்டாங்க. தோன்றதுக்கு அடிமைகள் எல்லாம் கிடையாது, சஹாபாக்களே தோன்றாங்க. அபூபக்கர் தோண்டுகிறார், உமர் தோண்டுகிறார், சல்மானுல் பாரிசி தோண்டுகிறார், அப்துல் ரஹ்மான் தோண்டுகிறார். எங்கள் பெருமானார் இறங்கி குழியில நிற்கிறாங்க. குழியை தோன்றதுக்கு ஆள்லாம் இல்லை, எல்லாரும் இறங்கிட்டாங்க, பெருமானார் உட்பட. இந்த வேலை நடக்குது. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சொன்னாங்க சல்மானை பார்த்து, சல்மானும் மின்னா ஒ மின்னஹில் பைத். சல்மான் யாரு தெரியுமா? எங்க குடும்பத்தில் ஒருத்தர். நாங்கள் சொல்லலாம், சல்மான் எங்க குடும்பத்தில் ஒரு பாராசீக நாட்டில் இருக்கிறார். சல்மான் இந்த ஊர் இல்லை, மதீனா இல்லை, நபி குடும்பம் இல்லை, பாராசீகம். சல்மான் எங்களை சார்ந்தவர், எங்கள் குடும்பம். நாங்க இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம், கந்தக் இருக்குது, இங்க இருந்து 100 படி ஏறணும். அதுக்கு மேலே மசாஜித் சபா 7 மஸ்ஜிதுன்னு கட்டி வச்சிருக்காங்க மதீனாவில், 7 பள்ளி வாசல்கள். அது பூரா என்ன, பெருமானார் ஆலோசனை உட்கார்ந்து இருந்த மேலே உள்ள இடத்துல மஸ்ஜித் ஆகி போச்சு. சல்மானுல் பாரிசின் பேரால் ஒரு மஸ்ஜிதை கட்டி இருக்கிறாங்க. நீங்க போனா தெரியும், அவன் அந்த ஹைட்டை பார்த்தா விளங்கிடும் எவ்வளவு பெரிய குழியை தோண்டி இருக்காங்கன்னு. இப்போ நல்ல ஆலோசனை, மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், தலைமைத்துவத்திற்கு தகுதி உடையவர்கள். தலைமைத்துவத்தின் 3வது பண்பு, அவங்களை சுற்றி இருக்கிறவங்க சிந்தனையாளர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அந்த யுத்தத்திலும் வெற்றி பெற்றோம். எப்படி வெற்றி பெற்றோம்? எதிரிகள் ஓடி போயிட்டாங்க. அந்த குழியை பார்த்துட்டு அவன் நினைச்சே பார்க்கல, கற்பனையே பண்ண முடியல. சரி, இங்க இருக்கிற மதீனாவாசி அங்கே தகவல் சொல்லலாமா? யூதர்களுக்கு ஒன்றும் புரியல, குழியை தோண்டிட்டாங்களே, இவங்க அங்கே போக முடியல, அவங்க இங்கே வர முடியல. அந்த காலத்தில் ஃபோன்லாம் இல்லை, மெசேஜ் கொடுக்கறதுக்கு, தகவல் பேசுறதுக்கு, நேரடியாக போய் தான் சொல்லிட்டு வரணும். யாரும் போக முடியல. செய்தி எவ்வளவு பெரிய செய்தியாச்சு. அத்தனை பேரும் வந்து கொடூரமான முறையில் தோற்கடிக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, பெருமானார் சொன்னாங்க, இனிமேல் மக்காவிலிருந்து எந்த படையும் நம்மை எதிர்த்து மதீனா வரமாட்டார்கள், நாம் அங்கே போவோம். நாங்கள் அதுக்கு பின்னால் தான் மக்கா வெற்றிக்காக வந்தோம். அந்த பேச்சு அங்கதான் பேசுறாங்க. நமக்கு ஆலோசனைக்கு நம்முடன் இருப்பவர்கள் சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் என்கிறார்கள். தலைமைத்துவத்தினுடைய 3வது பண்பு இங்கே நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டும். 4வது, தலைமைத்துவத்திற்கான மிகப்பெரிய தகுதி மாற்றங்களை நேசிக்கணும். மாற்றம் கொண்டு வருகிற தகுதி இருக்கணும். இன்னைக்கு மாற்றம் இல்லாமல் எதுவும் நடக்காது. உலகத்தில் பழைய லெவல்லையே போயிட்டு இருந்தாச்சுன்னா ரசிக்கார், ஒரே நிலையில இருந்தால் ரசிக்கார். அப்படி ஒரு சேஞ்ச் இருக்காது. என்ன இருக்குதோ அதில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும். நல்ல மாற்றங்களை கொண்டு வரும்போது ஏற்கிற மனோபக்குவம் இருக்கணும். அந்த மாற்றங்களை கொண்டு வருகிற தகுதி இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அழகிய முன்மாதிரி. மிகச்சிறந்த மாற்றங்களை இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை இருந்ததோ அத்தனையும் மாற்றினார்கள். ரொம்ப ரொம்ப மூட நம்பிக்கைகளை மாற்றினாங்க, குருட்டு நம்பிக்கைகளை மாற்றினாங்க, மிகச் சோதனையான நிலைகளை மாற்றினாங்க. மதிக்கப்படாதவர்களுக்கு
மறிப்பு வாங்கி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடது கையால தான் குடிப்பாங்க. அதுல தான் ஆசை, அதுல பிரியம், அதுல ரசனை, அது ஒரு கௌரவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மாத்தினாங்க, வலது கையால குடிங்கன்னாங்க. சின்ன சின்ன விஷயத்திலும் தெளிவா சொன்னாங்க. ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படியெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்தமா நீங்க நடக்க பழகுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாத்தமா நடங்க, எல்லாத்திலையுமே கற்றுக் கொடுத்தாங்க. மாற்றங்கிறத பெரிய அளவுல கொண்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாற்றம் என்னவெல்லாம் செய்தாங்க, அது ஒரு பெரிய பட்டியல். இடது கையால குடிக்கிறதுங்கிறது எல்லார் வீட்லையும், உதாரணமா இப்ப நமக்கு வலது கைங்கிறது மாதிரி இடது கை பழக்கம், ஏதாவது இடது கை தான் சாப்பிடுறது, குடிக்கிறது எல்லாம் இடது கை. பெருமானார் முதல்ல அதை தடுத்தாங்க, இடது கையை தடுத்தாங்க, வலது கையாக மாற்றுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதரின் அந்த மாற்றம் என்பது ஒரு பெரிய புரட்சியாக வெடித்தது. எல்லாரும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிமைகளை பூரா உரிமை விடுங்கன்னாங்க. அடிமைகளை எல்லாம் வச்சு அவங்க பெருமை பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படிப்பட்ட அடிமை உலகம்! அவங்க ஒவ்வொரு வீட்லயும் 5 அடிமை இருப்பாங்க, 10 அடிமை இருப்பாங்க. அடிமைகளை வச்சு வேலை வாங்குறாங்க. அல்லாஹ் குர்ஆனிலேயும் சொன்னா, ஒரு சின்ன சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு என்னங்க பரிகாரம்? ஒரு அடிமை உரிமை எடுத்துக்கன்னா, ஒரு அடிமை உரிமை எடுத்துங்க. ஒவ்வொன்றுக்கும் என்ன நடந்தாலும் அடிமை உரிமை விடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தார், யார சொல்லலாம், மாதிரி ரமசானுடைய காலம், நான் என் மனைவிக்கு வாழ்க்கை சேர்ந்துட்டேங்க. பெருமானார் சொன்னாங்க, ரமதானுடைய காலம் ஆச்சப்பா, ரமதான்ல பகல்ல வாழ்க்கை சேர்ந்தாச்சுன்னா ஹராம். ரமதானுடைய காலத்துல பகல்ல வாழ்க்கை சேரக்கூடாது, இரவுலதான் வாழ்க்கை சேர்ந்துக்கிடலாம். அவர் பகல்ல வாழ்க்கை சேர்ந்துட்டார். பெருமானார் என்னப்பா அப்படி செய்த? கொஞ்சம் பொறுமை இல்லை நாயகமே, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆகி போச்சு அப்படின்னாங்க. அதுக்கு பரிகாரம் என்ன சொன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியான தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும்னாங்க. ஒரு நோன்பு இந்த பாடுபட்டு கிடக்குது, ஒரு நோம்பு இந்த பாடாகி போச்சு. இது 2 மாசம் நோம்புனா எப்படி? அல்லாஹ் சொல்றான் 2 மாசம் தொடர்ச்சியாக சாத்தியம் இல்லைங்கிறார். என்ன பண்ண முடியும்? ஒவ்வொன்றா சொன்னாங்க, ஒன்றும் முடியாது. கடைசியா ஒரு அடிமை உரிமை விடனாங்க, வசதி இல்லைன்னு. இப்ப பாருங்க, மிகப்பெரிய தப்புக்கு கூட அடிமை உரிமை விடுறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அடிமை உரிமை விட வைத்து கடைசியில அடிமைத்தனமே இல்லாம ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல அடிமை இருக்காங்களா? பெருமானார் கடந்து வந்த அந்த காலம் கிட்டத்தட்ட 1400 சந்திச்சிட்டோம். அடிமைகள் கிடையாது. நம்ம வீட்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாம் அடிமை இல்லை. ஏன்னா அவருக்கு சுதந்திரம், அவர் எதுவும் கேட்கலாம், எதுவும் செய்யலாம், அவர் பேர்ல சொத்து இருக்கலாம். அடிமையா? அவர் பேர்ல சொத்து இருக்காது, அவர் பேர்ல எந்த அக்ரிமெண்ட்டும் இருக்காது. அவர் எல்லாம், அவருக்கு சொத்து இருக்கா, அது முதலாளிக்குள்ள சொத்து. ஆடு மாடுகளுக்கு சமம். அந்த அடிமைத்தனத்தை இல்லாமலாக்குனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியா சொன்னாங்க ஒண்ணுமே இல்லை. பெருமானார் சொன்னாங்க, அப்படின்னா அவர் மிஸ்கின்களுக்கு சோறு கொடுத்துருப்பான்னா. அவருக்கு என்ன, மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வசதி எங்க வீட்டுல இல்லையா நாயகமே, அப்ப நான் என்ன பண்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, சாமான்கள் கூட இல்லாம போடுங்கப்பா, அவருக்கு ஏதாச்சும் கொடுத்துருவோம். 2 கூட நிறைய பேரிச்சம்பழத்தை சேர்த்தாங்க. சேர்த்து சொன்னாங்க, இதை கொண்டு போ, உன்னோட சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் மக்களுக்கு இதை சதகாவா கொடுத்துட்டேன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாவத்துக்கு பரிகாரம் ஆயிடும். அவர் சொன்னாரா, சந்தோஷம் தான். அந்த ஊரு பூரா நான் சுத்தி பார்த்தாலும் எங்க வீடை விட கஷ்டமான வீடு எந்த வீடும் இல்லை, எங்க வீட்டுல உள்ளவங்களே கொடுத்துட்றேனேங்கிற. ஊரு பூரா சுத்தி பார்த்தாலும் பயிர லாபத்தையும் மதீனாங்கிறார். மதீனாவுடைய அந்த பக்கம் இந்த பக்கம் நாம பார்த்தாலும் கஷ்டமான குடும்பம் எங்க குடும்பம் தான் நாயகமே, எங்க குடும்பத்துக்கே அவ்வளவு நான் பங்கீடு செய்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்களா, அத்தா வஹைக்க ரசூலுல்லாஹ் அத்தா பதத்து நவாஜிதா, நபியுடைய கடவாய் கொள்ளார் பெரிய அளவுக்கு சிரிச்சாங்க. தப்பும் பண்ணிட்டு பெருச்சம்பளத்துக்கு வீட்டுக்கு தூக்கி போறேங்கிறாரு. தப்பும் பண்ணி இருக்கிறாரு, பரிகாரத்துக்கு பெருச்சம்பளம் கொடுத்தா அதுக்கு தகுதி எங்க வீட்டுல உள்ளவங்க தான். ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, சிரிச்சு சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீங்க தூக்கிட்டு போனாங்க, ரொம்ப சாதுரியமா நடந்து கொண்டார். இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி, மாற்றம் என்பதை பெருமானார் மிகப்பெரிய துணிச்சலோடு நிறைவேற்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மாற்றங்கள் ஒன்றல்ல, 2 அல்ல, ஆயிரக்கணக்கான மாற்றங்கள். உலகத்தையே திருப்பி போட்டாங்க, உலகத்தையே திருப்பி பார்க்க வைத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாற்றம் கொண்டு வர்ற போது அதை ஏற்கிற மனசு இருக்காது. நிறைய மாற்றம் வந்துச்சு, சஹாபாக்களுடைய மனசு அதுக்கு ஏற்க ஆக்குறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை கொடுத்தாங்க, மாற்றத்தை நேசித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிதான் இருக்கணும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மாற்றங்கள் என்பது தலைமைத்துவத்தினுடைய பண்பு. நமக்கு அப்படிதான், வீட்டுல சில சேஞ்சுகள் பண்ண அப்படி இருக்கிறாங்க, இப்படி மாற்றணும், இப்படி நடங்கணும். சில விஷயங்களை ஒரே லெவல்ல கொண்டு போனா போர் அடிச்சிடும். நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கணும், மாற்றங்களை ஏற்பவர்களாகவும் இருக்கணும். ஆனா எல்லாம் சரியத்துக்கு உட்பட்டு, அசத்து நீங்க சொன்னதுனால நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. சரியத்துக்கு உட்பட்ட அந்த மாற்றங்கள், மாற்றம் கொண்டு வரும் தகுதி தலைமைத்துவத்தினுடைய மிகப்பெரிய பங்கு. அதை ஏற்கிற மனோபக்குவம் இருக்கணும். மாற்றத்தை கொண்டு வருகிற அளவிற்கு அவரிடத்தில் வலிமையும் தகுதியும் இருக்க வேண்டும் என்று மகத்தான ஒரு இடத்தை கொண்டு வருகிறார்கள். அடுத்த பகுதி, 5ஆம் பகுதி, ஒவ்வொரு நாளும்
அவருடைய அறிவு திறன்களை வளர்த்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஞானங்கள் அவருக்கு உருவாக்கும். அதான் தலைமைத்துவத்துடைய பண்பு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பெரிய சேஞ்ச் ஏற்படுது. உலகத்துல பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நேற்றைய உலகம் இன்றைக்கு இல்லை. நமக்கு நவீன அறிவுகளை வளர்த்துக்கணும், நம்முடைய சிந்தனைகளை அதிகப்படுத்தணும். இல்லைன்னா நாம ஒரு பெரிய அளவுல சமூகத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியாது, தலைமை வகிக்க முடியாது. நம்முடைய அறிவு கூடணும். நாங்க பெருமானார் அழகான ஒரு துவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா எந்த நாளில் எனக்கு புதிய ஒரு ஞானம் ஏற்படவில்லையோ, எந்த நாளில் எனக்கு ஒரு புதிய ஞானம் ஏற்படவில்லையோ அந்த நாள் தான் என் வாழ்க்கையில பரக்கத்தில்லாத நாள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அப்படி நாள்ல இருந்து பாதுகாப்பானாங்க. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன விளங்கணும், இன்னைக்கு எதை கொண்டு வரணும், எதை தேடணும். நமக்கு தெரியாதது கோடிக்கணக்கில் இருக்கு. நமக்கு தெரியாத ஹதீசுகள் நிறைய இருக்குது, திருக்குரானின் விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. மாத்திரம் அல்ல, நாட்டினுடைய நல்ல நடப்புகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை இருக்கணும். ஏன்னா அறிவாற்றலை தினமும் வளர்ப்பது நம்முடைய தலைமைக்கான அழகிய பண்புகளில் ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் கைதிகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, காசு கொடுத்து விடுதலையாகுவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல சில பேர் எங்க வீட்டுல காசு இல்லை, எங்க குடும்பத்துல எங்களை மீட்பதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் வசதியும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களை என்ன பண்ணலாங்கிறது யோசனைக்கு இருக்க பெருமானார் அழகிய கருத்தை சொன்னாங்க. அப்படியானால் உங்களை விடுவிப்பதற்கு ஒன்று செய்கிறேன். எங்கள் தோழர்களில் பல பேர் கல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கல்வியிலே எந்த ஒரு வகையான அனுபவம் இல்லை. இங்கே கற்ற பல பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அந்த கற்றுக் கொடுப்பதை காரணமாக்கி நான் உங்களுக்கு விடுதலை வழங்குகிறேன் இருக்கிறார்கள். கல்லாதவர்களுக்கு கற்றவர்களை கொண்டு, கற்றவங்க யாரு? புற எதிரிகள். அதனாலதான் கல்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹஜ்ரத் இமாம் அலி சொல்வாங்க, ஒந்துரு மாக்காலா வலா தந்துரு மண்காலா. என்ன செய்திங்கிறத மட்டும் கவனி, யாரு சொன்னாங்கிறத கவனிக்காது. செய்தி கிடைக்கிறதா, அது நல்லதாக இருக்கிறதா, அதை கொண்டு நம்முடைய மாற்றங்கள் உண்டாக்க முடியுமா, திறமைகளை வளர்க்க முடியுமா, செய்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை. நம்முடைய மார்க்கம் சார்ந்தவைகள்ல குர்ஆன் ஹதீஸ் சாலிஹீன்கள் நமது இமாம்கள் பொதுவான வளர்ச்சிக்கு சொல்லு, நல்ல சொல்லு எங்க இருந்தாலும் எடுத்துக்கணும், கல்வி எங்க இருந்தாலும் எடுத்துக்கணும். முன்மாதிரி என்ன? பெருமானார் மக்காவின் காபிர்களை மதீனாவினுடைய தோழர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. குர்ஆனையா கற்றுக் கொடுக்க போறாங்க, ஹதீஸையா கற்றுக் கொடுக்க போறாங்க. அவர்களுக்கு மார்க்கம் இல்லாத பொது அறிவை இவங்க கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த அறிவை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க நபி ஏற்பாடு செய்யறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஏன்னா பெருமானாருடைய காலத்துல மொத்தத்துல கல்வி அறிவுடையவங்க ரொம்ப கம்மி, எழுத படிக்க தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவானவர்கள். மிக குறைவான எழுத படிக்க தெரிந்தவர்களை பெருமானார் மிகப்பெரிய அளவிற்கு உருவாக்கினார். எந்த அளவுக்கு உருவாக்கினாங்க? தலபுல் இல்மி ஃபரீதா, கல்வியை கற்பது கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தை எல்லோரும் கல்வியாளர்களாக மாறினார். எல்லாருக்கும் கல்வி இருந்துச்சு, எழுதவே பல பேருக்கு தெரியாது. இதுல பெரிய சாதனை என்ன? எழுதுகோல் பிடித்து எழுதாத நபிகள் நாயகம், யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு பாடம் படிக்காத முஹம்மது ரசூலுல்லாஹ் கோடான கோடி பேர்களுக்கு கல்வி ஆசானாக இருக்கிறார். எல்லாத்தையும் கல்வி கற்க வச்சுட்டாங்க. அப்ப நம்ம படிக்கல, நம்ம பிள்ளைகள் நம்ம பிடிக்கல, நம்ம பிள்ளைங்க படிக்கட்டுமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கெல்லாம் வருது. அது நபியோடைய சிந்தனை. பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் படிக்க கொடுக்கல, மண்டியில வைக்கல. அதுல பெரிய ரகசியம் இருக்குது. ஆனா இன்னொரு விஷயத்தை விளங்கிடணும், பெருமானா யாருக்கு முன்னாலே மண்டியிடல, பெருமானா எழுதல அப்படின்னு அவங்களுடைய கல்வி அறிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது ஈமானையை கொண்டு போயிடும். பெருமானா சொன்னாங்க, எனக்கு இருக்கிற கல்வி இந்த துன்யாவுல யாருக்கும் இல்லை என்றார். எனக்கு இருக்கிற கல்வி யாருக்கும் இல்லை சொன்னதோடு இல்லை, இன்றைக்கு வாழ்பவர்களின் கல்வியும் நாளைக்கு வாழ்பவர்களின் கல்வியும் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களின் கல்வியும் எனக்கு அல்லாஹ் மொத்தமாக கொடுத்து விட்டான். இன்னைக்கு நவீன உலகத்துல இருக்கிறோம், செல்போன் இருக்குது, இன்னைக்கு இன்டர்நெட் இருக்குது. இந்த கல்வி எல்லாம் பெருமானாருக்கு தெரியுமா? கேட்காதீங்க. பின்னால் வருகிற சமூகத்தில் ஏற்படுகிற கல்வியும் எனக்கு கொடுக்கப்பட்டது சொல்லிட்டு சொன்னாங்க. வானல் காசும். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்கிட்ட தான் கொடுக்கிறான், நான் தான் உங்களுக்கு பங்கு வச்சு தர்றேன். அல்லாஹ் எனக்கு தந்தான், நான் உங்களுக்கு தருகிறேன். அப்படியானால் கல்வியினுடைய பொக்கிஷம் நான் தான் என்கிறார்கள், எங்கிட்ட இருந்தா பங்கீடாகிறது என்கிறார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒவ்வொரு நாளும்
நமது அறிவு வளர்ச்சி பெறணும். நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், நம்ம டாக்டர் ஆயிட்டோம், நம்ம இன்ஜினியர் ஆயிட்டோம், நம்ம ஆலிம் ஆயிட்டோம் அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. டெய்லி படிச்சுட்டே இருக்கணும், தினம் தினம் படிக்கணும், தினம் தினம் நல்ல நூல்களை பார்க்கணும், தினம் தினம் நமக்கு வளர்ச்சி பெறணும். நல்ல அறிவார்ந்தவர்களோடு உட்கார்ந்து பேசினா அவங்ககிட்ட இருந்து 2 ஞானம் கிடைக்கும். ஆளுங்களுடைய பக்கத்தில் இருந்தா அவங்ககிட்ட இருந்து 2 விஷயம் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய 2 விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டே இருந்தால் அது தலைமைத்துவத்திற்கு அழகான அடையாளம் என்று நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இன்னும் பலது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளையும் தொடருவேன். இந்த பண்புகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், ஒவ்வொருவர்களும் உருவாக்க முயல வேண்டும். இது அழகான மக்களை நமக்கு கீழ் வைத்து ஆடுகிற வாய்ப்பை தரும். எங்க வீட்டுல எனக்கு மதிப்பு இல்லைங்கிறத இரும சொல்ல முடியாது. நம்ம இந்த பண்பு குறைந்துட்டோம், வீட்டுல நம்மளை மதிப்பாங்க. ஏன்? நம்ம அவங்கள மதிக்க வந்துட்டோம் இல்லையா? தலைமையினுடைய அடையாளம். அவங்க சொன்னா காது கொடுத்து கேட்கிறோம்ல, அவங்க நம்ம மதிப்பு வந்துருவாங்க. நம்ம மதிப்பு கொடுக்காம மதிப்பை பெற முடியாது. மதிப்பை கொடுத்து மதிப்பை பெறணும். அது ஒரு நல்ல தலைமையின் அடையாளம். அதைத்தான் சொன்னாங்க, அவங்க சொன்னா நீங்க கேளுங்கிறாங்க. அப்ப மதிப்பை கொடுத்து மதிப்பை பெற வேண்டும். அப்படிப்பட்ட அழகிய தலைமைத்துவத்தை ஒவ்வொருவர்களும் நமக்குள்ளால் அந்த சிந்தனைகள் உண்டாக்க எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆளுமை நமக்குள்ளால் இருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வருகிற முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னலாரின் வழிகாட்டுதலை எப்போதும் எல்லா வகையிலும் எடுத்து வாழ்வதற்கும் நடப்பதற்கும் மற்றவர்களை உருவாக்குவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பானாக. இறுதி மூச்சு வரையிலும் மடங்கி விடாமலும் முடங்கி விடாமலும் யாருக்கும் சுமையாகி விடாமலும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தையும் காத்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரும் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்திமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாக. இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைய கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போரின் போது சஹாபிகளை கூப்பிட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாங்க, நம்ம எப்படி நடக்கணும் என்று மஸ்வரா செய்தார்கள்? அந்த போருக்கு பேர் என்ன? எத்தனை மக்கள் புறப்பட்டு வந்தார்கள்? மஸ்வரா கொடுத்தவர் பேர் என்ன? அவரை பற்றி அண்ணலார் சொன்ன வார்த்தை. அந்த போருக்கான பேர் என்ன? அந்த போருக்கான பேர் என்ன? எதிரிகள் எத்தனை பேர் வந்தார்கள்? மஸ்வரா கொடுத்த சஹாபியின் பேர் என்ன? அந்த சஹாபி குறித்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அந்த சஹாபி குறித்து நபி சொன்ன வார்த்தை. இந்த நாளும் நாளைய கேள்வி இன்ஷா அல்லாஹ் சரியான பதிலை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெண்கள் பகுதி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு
நேற்றைய கேள்விக்கான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய வீட்டு வாசலில் சலாம் கூறினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் முபாதாவுடைய வீட்டிற்கு சலாம் கூறினார்கள். பெண்கள் கோயில். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய வீட்டுக்கு சென்று முன்னேற்று பெற்று சாப்பிட்டார்கள்? அதற்கு ராபி அபூ ராபி கமருன் நிசா ஷேகுல் அக்பர். இந்த வரிசை மரியாதைக்குரிய எங்களுடைய மதீனாவினுடைய சதபத்துல்லாவுக்கு, மதீனாவுடைய ஹாஜிக்கு போன யாரும் மறக்க மாட்டாங்க. சுபஹானல்லாஹ், ஒரு சைக்கிளை வைத்துக் கொண்டு அவர் செய்த தியாகம் அல்லாஹ் அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு நல்ல கூலி வழங்குவார். இப்படி ஒரு தியாகம் தான். ஒரு நாளைக்கு 10 தடவை காலையில 10 மணிக்கு கூப்பிடுவாங்க. ஹாஜிகள் போன் பண்ணி, ஹாஜிகள் 10 மணிக்கு கூப்பிடுவாங்க. நீங்க வாங்க, நீங்க உங்க எல்லாத்துக்கும் நான் என்ன வாங்கி தந்துடுறேன், புக்கா வாங்கி தர்றேன், இன்னைக்கு தஸ்மி வாங்கி தர்றேன். அசல்ல ஒரு குரூப் கூப்பிடும், புறத்து போவார். இஷாவில் கூப்பிடும். இப்ப நாங்க எங்க சொல்லுவாங்க, நான் சதருக்கு போன் அடிப்பேன். உண்மையிலே பெரிய தியாகம். இப்ப அவங்க ஊரோட வந்துட்டாங்க, அவங்க குடும்பம் தேவையெல்லாம் இருந்து வந்தாலும் நமக்கு இன்னும் ஆசையா இருக்கும் அவங்க எல்லாம் அங்க இருக்கணும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அந்த நிரந்தரமா இல்லாட்டாலும் உம்ரா ஹஜ்ஜின் பெயரால் அங்க அவங்க போயிட்டு வருவது எல்லாம் செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சதகத்துல்லா பரிசை வழங்கினார்கள். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றின் நிமிஷங்கள் சார்ந்த சாதி பெயர் அனஸ் இப்னு மாலிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றின் நிமிஷங்கள் சார்ந்த சாதி பெயர் அனஸ் இப்னு மாலிக் இல்ல, அனஸ் இப்னு மாலிக் எழுந்த தப்பு. ஆமா இல்ல தப்பு, பதில் சரியில்லையா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தடவை அபூராபின் வீட்டுல சேர்க்கிறார்கள். இது அவருக்கு சரியான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஷாகிர் முபாதாவுடைய வீட்டுல இருந்து 3 முறை சலாம் சொன்னாங்க. அப்துல் வாஹித் சப்பானி ஆலி மேலத்து அப்துல் வாஹித் இந்த வரிசை என்னுடைய மஜ்லிஸுல் அன்வாருடைய பொறுப்பான நிர்வாகத்தில் இருக்கிற பாசம் நிறைந்த நம்முடைய உஸ்மான் அவர்கள், உஸ்மான் அவர்கள் இந்த மஜ்லிஸ் நடத்தக்கூடிய நிர்வாகத்தில் மிகச்சிறப்பாக கொண்டிருப்பார்கள். அவருடைய செலவாத்து ஓய்வாங்க. நான் நெருங்கிட்டு இருக்கு. முதல்கிழமை செலவாத்து ஒப்படைக்க திங்கள் செவ்வாய் 2 நாள் தான் இருக்கு. இன்னும் நிறைய ஓதுங்க. முதல்கிழமை தயவு செய்து செலவாத்து விஷயத்துல கொஞ்சம் கவனம் வைங்க. நீங்க தேவையில்லாம நீங்க காலம் பூரா